Hi viewers, welcome to our channel. Group 4 தேர்விற்கு 11 மற்றும் 12ஆம் வகுப்புல இருந்து என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படினு சொல்லி நம்ம வீடியோஸ் கொடுத்திருப்போம். அந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய 15 லெசன்ஸ்க்குமே லைன் பை லைன் क्वेश्चंस பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படினா 11th எகனாமிக்ஸ்ல 2 லெசனுக்கு லைன் பை லைன் क्वेश्चंसக்கான வீடியோ பார்த்திருப்போம். ஒரு லெசன் பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம், அடுத்த லெசன் பாத்தீங்கன்னா இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். இந்த 2 லெசனுக்குமே லைன் பை லைன் क्वेश्चंसா கம்ப்ளீட்டா அந்த லெசனை நம்ம கவர் பண்ணியாச்சு. அத நீங்க பார்க்காத இருக்கீங்க அப்படினா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை பார்த்துட்டு இத பாருங்க. ஓகேவா? இந்த வீடியோல எந்த லெசனுக்கான லைன் பை லைன் क्वेश्चंस பார்க்க போறோம் அப்படினா 11th எகனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஊரக பொருளாதாரம் இந்த பாடத்துக்கான லைன் பை லைன் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். புக்ல எந்த பேஜ் நம்பர்ல இருக்கும் அப்படினு கேட்டிங்கனா 242வது பக்கத்துல இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டோட்டல் क्वेश्चंस பாத்தீங்கன்னா 90 கேள்விகள் பார்க்க போறோம். ஓகேவா? சோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. முதல் கேள்வி பாருங்க. இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என கூறியவர்? விடை காந்தியடிகள். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அலகாக அமைவது எது? விடை வருவாய் கிராமம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொத்த கிராமங்கள் எண்ணிக்கை? விடை 6,40,867. 121 கோடியாக உள்ள மொத்த மக்கள் தொகையில் மக்கள் ஊரகங்களில் வசிக்கின்ற மக்கள், அதாவது 121 கோடி இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் தொகையில ஊரகங்களில் வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க சதவீதத்தில். அது பார்த்தீங்கன்னா 68.84%. அடுத்து, ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கிறான் என்று கூறியவர் யார்? விடை ஆங்கில எழுத்தாளர் சர் மால்கம் டார்லிங். ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாக உள்ளன, இது இரட்டை நஞ்சாக்கல் என குறிப்பிட்டவர்? விடை சுமாசர். தற்போதைய வளர்ச்சி வகை முறை அபாயகரமானது என்று சிறியது அலகு என்ற நூலில் விளக்கியவர்? விடை சுமாசர். பியூரா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்? விடை அப்துல் கலாம். பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக 2010ஆம் ஆண்டு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள்? விடை பார்த்தீங்கன்னா பீட்டர் டயமண்ட், கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ், டேல் மார்டின்கன். அடுத்து, பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் எப்படி வேலையின்மை, வேலை காலியிடங்கள் மற்றும் கூலி ஆகியவற்றை பாதிக்கிறது என அறிந்து கொள்ள பயன்படும் முறை? விடை பார்த்தீங்கன்னா DMP முறை. 11. வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி எத்தனை சதவிகித வேளாண் தொழிலாளர்கள் குறைவேலை உடைமையில் உள்ளனர்? விடை 84%. SSI ஆனது எந்த ஆண்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டத்தின்படி வகைப்படுத்தப்படுகிறது? விடை 2006. கிராம மக்கள் குறிப்பிட்ட காலத்தில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த இயலாமல் கடனின் அளவு அதிகரித்து கொண்டே செல்லும் நிலை என்னவென்று அழைக்கப்படுது அப்படின்னா? விடை ஊரக கடன் சுமை. இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு சமூக பொருளாதார மற்றும் சாதி ரீதியிலான கணக்கெடுப்பின்படி எத்தனை சதவீத மக்கள் ஊரக பகுதிகளில் வசிக்கின்றனர்? விடை 73%. 1975ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் ஊரக வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆராய ஊரக வங்கிகள் பணிபுரிந்து கொண்டு குழு அமைக்கப்பட்டு எந்த வங்கிகள் ஏற்படுத்தப்பட்டன? விடை வட்டார ஊரக வங்கிகள். அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 20 பெண்கள் வரை கொண்ட தனிச்சையான அமைப்பு எது? விடை சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். அடுத்து, SBLP திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? விடை 1992. அடுத்து, நபார்டின் எந்த திட்டத்தின்படி உறுப்பினர்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்திய பதிவை வைத்திருக்கும் சுய உதவி குழுக்கள் வங்கியில் கடன் பெற இயலும்? விடை SHG வங்கி இணைப்பு திட்டம். அடுத்து, சிறு குறு நிதி
நிறுவனங்களுக்கும் வங்கிச்சாரா நிதி நிறுவனங்களுக்கும் மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும் வங்கி. விடை முத்ரா வங்கி. முத்ரா வங்கி எப்போது துவங்கப்பட்டது? விடை 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 8. தேசிய ஊரக நல அமைப்பு NRHM ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? விடை 2005 ஏப்ரல் 12. ஓகேவா, முத்ரா அப்படிங்கிறது 2015. அடுத்து தேசிய ஊரக நல அமைப்பு அதை NRHM அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2005. அடுத்து இனப்பெருக்கம், தாய்மை பேறு, சிசு, குழந்தை மற்றும் வளரிளம் பருவத்தினரின் நலனுக்காக பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் அமைப்பு. விடை தேசிய ஊரக நல அமைப்பு. ஊரக பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களை வாங்கவோ அல்லது விற்கவோ ஏற்படுத்தப்பட்ட கூட்டமைப்பு அல்லது கட்டமைப்பு. விடை ஊரக அங்காடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த கட்டமைப்புக்கு பேர் தான் ஊரக அங்காடி. இந்தியாவின் ஊரக சாலை பகுதி எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா 26.50 லட்சம் கிலோமீட்டர். அடுத்த கேள்வி, இதில் சாலைகள் போடப்பட்ட பகுதி வந்து பார்த்திங்கன்னா 13.5 லட்சம் கிலோமீட்டர். உலகிலேயே மிகப்பெரிய சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் உள்ள நாடு? விடை இந்தியா. 1950ஆம் ஆண்டில் இந்திய சாலைகளின் நீளம்? விடை 4 லட்சம் கிலோமீட்டராக இருந்தது. அடுத்து ஊரக பகுதிகளுக்கு மின் வசதியை ஏற்படுத்தி தருவது? விடை ஊரக மின்மயமாக்கல். மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் யார் அப்படின்னா? விடை கில்பர்ட் ஸ்லேட்டர். 1918ஆம் ஆண்டு கில்பர்ட் ஸ்லேட்டர் வெளியிட்ட புத்தகம்? விடை தென்னிந்திய கிராமங்கள். தேவைக்கு அதிகமாக வேலையை பலர் செய்வது? விடை குறை வேலையின்மை. 2011 முதல் 2012 மதிப்பீட்டின்படி ஊரக பகுதியில் எத்தனை கோடி மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழும் வசிக்கின்றனர்? விடை 22%. உலக ஏழை மக்களின் தொகையில் எத்தனை சதவீதம் இந்தியாவில் உள்ளனர்? விடை 22%. 20 அம்ச திட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 1975ஆம் ஆண்டு. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அதாவது RDP அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா 1978. அடுத்து ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அதாவது ட்ரைசம் அப்படின்னு சொல்லுவாங்க. TRYSEM. இது வந்து பார்த்திங்கன்னா 1979ஆம் ஆண்டு. ஓகேவா. அடுத்து வேலைக்கு உணவு திட்டம் எந்த ஆண்டுனா 1977 FWP அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா 1980 NREP. அடுத்து ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இதை RLEGPன்னு சொல்லுவாங்க. 1983ஆம் ஆண்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 9 ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் JRY அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1989. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இது 2006ஆம் ஆண்டு MGNREGS அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா இது 2010ஆம் ஆண்டு PMAGSY அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸில். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாரத் நிர்மான் யோஜனா இது 2005ஆம் ஆண்டு. அடுத்து இந்திரா ஆவாஸ் யோஜனா இது 1985லேருந்து 1986 வரைக்கும். அடுத்து ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் JNNURM அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2005ஆம் ஆண்டு. அடுத்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா RAY இது 2009ஆம் ஆண்டு. அடுத்து தேசிய ஊரக நலத்திட்டம் இதுவுமே 2005ஆம் ஆண்டு. அடுத்து தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் இதுக்கு விடை 2011ஆம் ஆண்டு. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம்
2013ஆம் ஆண்டு. அடுத்து 2016 அக்டோபர் 4 அந்த நிலவரப்படி வேலையின்மை அப்படிங்கிறது இந்தியாவில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அதாவது ஊரக வேலையின்மை அப்படிங்கிறது 7.8%. அதாவது ஊரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து 7.8% வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க. அடுத்து நகர்ப்புற வேலையின்மை வந்து பார்த்தீங்கன்னா 10.1%. அடுத்து இந்திய மொத்த வேலையின்மை வந்து பார்த்தீங்கன்னா 8.5% இருந்திருக்கு. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது மொத்தமாக எவ்வளோ இருந்திருக்குன்னா 8.5%. அடுத்து 2018 இந்திய சாலைகளின் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 34 லட்சம் கிலோமீட்டர். 1950 முதல் 51 இந்திய சாலைகளின் நீளம் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா 4 லட்சம் கிலோமீட்டராக இருந்துச்சு. அடுத்து ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பது தான் விடை மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கான ஒரு கொஸ்டின், மக்கள் தொகை அடர்த்தியில் அதிகமாக உள்ள மாநிலம் எது? அதுக்கான ஆன்சரை வந்து சொல்லிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக கொண்ட மாநிலம் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அடுத்து இப்போ அப்ரிவேஷன் பார்க்கலாம். HTI அப்படி இருக்கு இல்லையா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அடுத்து WEI அப்படின்னா மகளிர் வல்லமை குறியீடு. அடுத்து GDI அப்படின்னா பாலின வேறுபாடு குறியீடு. அடுத்து PQLI அப்படின்னா ஏழ்தர வாழ்க்கை குறியீடு. அடுத்து GNHI அப்படின்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு. ஓகேவா? அடுத்து ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு எவ்வளோ அப்படின்னா 2400. ஓகேவா? அடுத்து திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009 முதல் 2010 ஊரக பகுதியில் வறுமையில் உள்ள மக்கள் சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னா 54.10%. இதில் மொத்த வறுமை சதவிகிதம் அப்படிங்கிறது 33.80% இருக்கு. ஓகேவா? அடுத்து ஊரக வறுமைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நிலங்கள் வந்து சரியாக பிரிக்கப்படாமையா இருக்கிறதுனாலையும், பண்ணை சார்ந்த தொழில்களில் வேலை வாய்ப்பின்மை, அங்கே வந்து வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்கிறதில்ல. அடுத்து பொதுத்துறைகளில் முதலீடு இன்மை, இது எல்லாமே வந்து காரணமாக இருக்குது. அடுத்தது பணவீக்கம், குறைந்த உற்பத்தி திறன் இருக்கிறதுனாலையும், குறைந்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் மாலையும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊரக வறுமைக்கான காரணங்களாக சொல்லப்படுது. ஓகேவா? அடுத்து வேளாண் தொழிலாளர்கள் விசாரணை குழு அறிக்கையின்படி 84% வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலையுடைமையில் உள்ளனர். எவ்வளோ அப்படின்னா 84%. அடுத்து அவர்கள் ஆண்டுக்கு சராசரியாக எத்தனை நாட்கள் வேலையின்றி உள்ளனர் அப்படின்னா 82 நாட்கள். ஓகேவா? அடுத்து ஊரக வேலையின்மைக்கான காரணம் அப்படின்னு சொல்லி என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஊரக வறுமைக்கான காரணங்கள் பார்த்தோம். இப்போ ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டாக திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கம் இன்மை, இதெல்லாம் வந்துட்டு இல்லாத இருக்குது. அதுக்குன்னு எந்த ஒரு பயிற்சியுமே வந்து கொடுக்கல, அவங்களோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி. அடுத்து வேளாண்மை பருவ காலம் சார்ந்தது. வேளாண்மை அப்படிங்கிறது பருவ காலம் சார்ந்ததாக இருக்குது. ஸோ இந்தந்த பருவத்தில் தான் இதை வந்து பயிரிட முடியும்னு இருக்கு இல்லையா? ஸோ அதனாலையும் வந்துட்டு வேலையின்மை இருக்குது. அடுத்து துணை தொழில்கள் இன்மை, எந்த ஒரு துணை தொழிலும் இல்லை. அதே மாதிரி வேளாண்மையை இயந்திரமயமாக்கல், வேளாண்மைக்கும் நிறைய மெஷினரிஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து மூலதன செறிவு தொழில்நுட்பம் மற்றும் கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள், இது எல்லாமே வந்து காரணமாக இருக்குது ஊரக வேலையின்மைக்கு. ஓகேவா? அடுத்து இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகள் பங்கு எவ்வளவு அப்படின்னா 4/3 இருக்காங்க. அடுத்து கில்பர்ட் ஸ்லேட்டர் தமிழ்நாட்டில் எந்தெந்த கிராமங்களை ஆய்வு செய்து 1918ஆம் ஆண்டு சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் எந்தெந்த கிராமங்களை ஆய்வு செய்து 1918ஆம் ஆண்டு சில தென்னிந்திய கிராமங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டார் அப்படின்னா வடமலைபுரம் ராமநாதபுரத்தில் இருக்குது. ஓகேவா? இதை ஆய்விட்டிருக்காரு. அடுத்தது கங்கை கொண்டான் திருநெல்வேலியில் இருக்குது. இது பாலக்குறிச்சி தஞ்சாவூரில் இருக்குது. இது அடுத்து துசி வட ஆற்காடு, இது எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஓகேவா? அடுத்து ஊரக பகுதிகளுக்கு மின் அனுப்புகையில் ஏற்படும் இழப்பானது விடை 25%. அடுத்து 2011 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா 60%. அடுத்து 2017 மார்ச் முடிவில் இந்தியாவில் முழுமையாக மின் தொடர்பை பெற்ற கிராமங்களின் சதவீதம் விடை 99.25% இருக்குது.
அடுத்து ஒரு அறையையே வீடாக பயன்படுத்தும் குடும்பங்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா 38% இருக்காங்க. ஒரே ஒரு அறையை மட்டுமே வச்சு வீடாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து 2 அறைகள், அதாவது ஒரு ரூம் மட்டும் வச்சு வீடாக பயன்படுத்தினவங்க வந்து பார்த்திங்கன்னா 38% இருக்காங்க. அடுத்து 2 அறைகள் 2 ரூமை வச்சு வீடாக பயன்படுத்தக்கூடிய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா 36% நம்ம இந்தியாவில் இருக்காங்க. அடுத்து நபார்ட் கணக்கீட்டின்படி 2.2 மில்லியன் சுய உதவி குழுக்கள் இந்தியாவில் உள்ளன. எவ்வளோ இருக்குது? 2.2 மில்லியன் சுய உதவி குழுக்கள். அடுத்து சுய உதவி குழுக்கள் மாதாந்திர சேமிப்பு தொகை எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 10லிருந்து 50 வரைக்கும். ஓகேவா? அடுத்து குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி சட்டம் எந்த ஆண்டுனா 2006ஆம் ஆண்டு. ஊரக வேலையின்மையோட வகை வந்து 3 இருக்குது. ஓகேவா? அந்த வகைகள் என்னென்ன அப்படின்னா வெளிப்படையான வேலையின்மை, மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை, அதாவது குறை வேலையின்மை, பருவகால வேலையின்மை. இது எல்லாமே அதோட 3 இது. அதே மாதிரி மறைமுக வேலையின்மை அல்லது குறை வேலையின்மை அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து ஊரக பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைகள் சொல்கிறாங்க பாருங்க. என்னென்ன அப்படின்னா எழுத்தறிவின்மை, போதிய தொழில்நுட்ப அறிவின்மை, இது எல்லாமே வந்து பிரச்சனையாக இருக்குது. அடுத்து வேளாண்மை பொருட்களை அங்காடிப்படுத்தும் வசதிகள் வந்து குறைவாகவே இருக்குது. அடுத்து நீர், மின்சாரம், போக்குவரத்து, கல்வி நிறுவனங்கள், தகவல் தொடர்பு, மருத்துவ வசதி போதுமானதாக இல்லை. அடுத்து நலிவடைந்த ஊரக தொழிற்சாலைகள் எல்லாமே நலிவடைந்து இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம். அடுத்து பழமையான தொழில்நுட்ப முறைகள், இது எல்லாமே வந்துட்டு பழமையான அப்படின்னா அதாவது பழங்காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, எதுவுமே வந்து மாடர்னானதாக வரல. ஓகேவா? இது எல்லாமே காரணமாக இருக்குது. அடுத்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியாத நிலை தான் வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஊரக பகுதியில் மறைமுக வேலையின்மை எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னா 25%லிருந்து 30% வரை இருக்குது. அடுத்து இந்தியாவில் 2009ஆம் ஆண்டில் குறுக்கடன் வழங்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 150 இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்தியாவில் உடல் நலத்தரத்தில் முன்னிலையில் உள்ள மாநிலம் விடை கேரளா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தறிவுலா இருக்கட்டும், சுத்தத்திலையா இருக்கட்டும், பாலின விகிதத்தில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கேரளா தான் வந்து நம்ம இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்குது. ஓகேவா? அடுத்து ஊரக பகுதியின் அடிப்படை அழகாக கருதப்படுவது விடை வருவாய் கிராமம். ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு விடை குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. அடுத்து ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மையை சார்ந்திருத்தல் தான். அடுத்து தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை விடை மறைமுக வேலையின்மை. அடுத்து ஊரக பகுதி, ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்தல் என்பது, இதுதான் ஊரக மேம்பாடு. ஓகேவா? இதற்கான விடை ஊரக மேம்பாடு. ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சனைகளுக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது விடை சிறிய அளவு நில உடைமை. ஓகேவா? இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு கம்மியான அளவில் உங்ககிட்ட நிலம் இருக்கிறதான் காரணமாக இருக்குது. அடுத்து ஊரக கடனுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி. ஓகேவா? அவங்க வந்து ரொம்ப ஏழையாக இருக்கிறதுனால, அவங்கக்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை, பற்றாக்குறையாக இருக்கிறதுனால. அடுத்து குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவது பருவகால வேலைவாய்ப்பு. அடுத்து ஊரக சாலையின் பயன்பாடாக கருதுவது ஊரக அங்காடி வசதி, வேலைவாய்ப்பு, ஊரக வளர்ச்சி, இது எல்லாமே ஊரக சாலையோட பயன்பாடாக இருக்குது. அடுத்து ஃபைனல் கொஸ்டின், முழுமையான மின் வசதி பெற்றுள்ள மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 20 இருக்குது. அந்த 20 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை டோட்டலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சண்டிகர், டெல்லி, ஹரியானா, இமாச்சல் பிரதேசம், அடுத்து பஞ்சாப், அடுத்து ராஜஸ்தான், டையூ மற்றும் டாமன், அடுத்து தாதர் மற்றும் நாகர் ஹவேலி, கோவா, குஜராத், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசம் இல்லையா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கேரளா, லட்சத்தீவு யூனியன் பிரதேசம், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார், சிக்கிம், திரிபுரா. ஓகேவா? யூனியன் பிரதேசம். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்த்து வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஊரக பொருளாதாரத்தில் கம்ப்ளீட்டாக நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இதை தாண்டி நீங்கள் எங்கேயுமே போய் படிக்க தேவையில்ல. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.